நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அது அப்படியே ஒரு அந்த அந்த ப்ளூ ப்ளஸ் அந்த ரெட் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உடைச்சு அது எல்லாத்தையும் ஒரு கீயை மாட்டான். இப்போ பார்த்தாச்சுன்னா அதை பார்த்துட்டு யார் நம்ம அந்த ஃப்ளோரோட மேனேஜர் பார்த்துட்டு, பரவாயில்ல சார், நீங்கள் பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, நீ சாதாரண மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை, எப்படி இருக்கிற நூக்கன் காணஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், இவன் ஒரு என்ன சொல்கிறது, இவன் பயங்கரமான இன்ஸ்டிங் வழியாக அவன் பண்ணுறானா, இல்லை உண்மையாலுமே இல்லை இவன் எல்லாமே பார்த்தாச்சுன்னா பிளான் பண்ணி இவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதா, இல்லை இவனா பிளான் பண்ணுறானாங்கிறது தெரில. சரி பரவாயில்ல, இப்போ பார்த்தாச்சுன்னா உங்கள் டிசிஷன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் பிளேயர், ஸோ அதனால் உங்கள் டிசிஷன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு, இதில் பார்த்தாச்சுன்னா இதில் யாருக்குமே எந்த விதமான கர்மா பாயிண்ட்டும் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒத்தால தனியாக தான் நின்று பண்ணான், ஓகேவா. ஸோ அதனால் எல்லாரும் பார்த்தாச்சுன்னா கிவ் அப் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுறாங்க. ஸோ அதனால் இங்கே ஜெயிச்சது பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்க கூட இருந்த 2 பேர். அவங்க 2 பேரும் சரி ஓகே நாங்களும் உங்களோட நெக்ஸ்ட் ரவுண்ட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த 2 அசிஸ்டண்ட் அல்லகைங்க அந்த 100 ட்ரைபில் இருக்கிறவங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த கிறிஸ்டல் ரவுண்டுக்கு அடுத்து ஆக்சுவலி இந்த கிறிஸ்டல் ரவுண்ட்லேயே பார்த்தாச்சுன்னா நிறைய டைம் நாங்கள் தோத்துட்டோங்கிற மாதிரி அவள் தங்கச்சிக்காரி சொல்கிறோம். யார் அந்த 100 ட்ரைப் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அழகை, அவனோட தங்கச்சி. ரீசன் என்னடானா இவன் என்ன பண்ணுவானா, ஆக்சுவலாக இந்த போட்டியில் நடக்கும்போது இவன் கையில் பிடிக்க தெரியாமல் பிடிச்சி நிறைய டைம் ஸ்டோன்ஸை உடச்சிருவானாமா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இவன், யார் அந்த 100 ட்ரைபு. ஸோ இப்போ இதான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ அந்த ஃப்ளோரோட இது முடிச்சு இப்போ அடுத்து பார்த்தாச்சுன்னா உல்ஃப் மாதிரி ஒருத்தர் இருக்கார். இவர் தான் பார்த்தாச்சுன்னா அடுத்த ட்ரையலோட மேனேஜர். இவர் பார்த்தாச்சுன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஆனால் இவன் பார்த்தாச்சுன்னா இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃப்ளோர் கொஞ்சம் டேஞ்சரஸான ஃப்ளோர் தான், நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே நம்ம அந்த ஃப்ளோரை கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும், டேஞ்சரஸாக அப்படி இவ்வளோதான் டேஞ்சரஸாக இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஒரே சத்தம். நம்ம ஹீரோ என்னடா இவ்வளோ பயங்கரமாக சத்தமாக கேட்குது, உள்ளே என்னதான் இருக்கும், ஏதாச்சும் அனிமல் ட்ரைப் ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார்க்குறான். பார்த்தாச்சுன்னா அங்கே சரியான சண்டை, காப்ளின்ஸு, ஒர்க்ஸு ப்ளஸ் இந்த அனிமல்ஸ் ஐ மீன் பீஸ்ட் மேன்ஸு எல்லாரும் பார்த்தாச்சுன்னா ஒன்று கூடுறாங்க. ஒன்றா யார் நம்ம ஹீரோ இருக்கிற இடமா பார்த்து சண்டை போடுறதுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஸோ இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக பார்த்தாச்சுன்னா சண்டை போட்டே ஆகணும், இவங்களை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்போ அது மூலமாக இப்போதைக்கு இவங்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, ஸோ இந்த சாவியை அவன் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறான், ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த ட்ரையல் மூலியமாக உங்கள் பேரை போடலான்னு இருக்கீங்களாங்கிற மாதிரி அந்த சாவி எடுத்தோடனே டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வருது. எப்பவும் போல் நம்ம ஹீரோ டிக்ளின் கொடுத்துட்றோம். சரி இப்போ அடுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தாச்சுன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் போர்க்களமாக சுற்றுது ஹீரோ சுற்றி. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தாச்சுன்னா இது பார்த்தாச்சுன்னா ஸ்வார்டன் ஸ்பியர் ஸ்டேஜ், ஓகேவா. இது 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் பற்றின இன்ட்ரொடக்ஷன்லாம் இப்போ தான் வருது. ஸோ இந்த ஸ்டேஜை முடிக்கணும்னா ஸ்வார்டன் ஸ்பியர் வச்சு மட்டும்தான் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதனால நம்ம ஹீரோ பார்க்கலாம். இப்போ அப்படிதானே நானும் கண்டிப்பாக இந்த இதை என்ன சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணால் விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வர்ற எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டிட்டு சண்டை போட்டிருக்கான். 12 hours and 28 minutesல பார்த்தாச்சுன்னா இவன் முடிச்சிட்டான். எல்லாரும் பார்த்துட்டு சரியான ஆச்சரியம், என்னடா அவன் யாரா அவன், மனுஷனே இல்லைடா, எப்பட்றா 12 மணி நேரம் 28 நிமிஷத்துல முடித்தான், இது பார்த்தாச்சுன்னா வாரக்கணக்கில் போக வேண்டிய ஒரு ட்ரையலு, எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரத்தில் முடித்தான் அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இது ஒரு பெரிய ரெக்கார்டு, இது கண்டிப்பாக ரெக்கார்டு தான். இவன் யாரா இவன் எல்லாத்தும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், சும்மா அசால்ட் ஏதோ கேக் சாப்பிட்ற மாதிரி முடிச்சிட்ருக்காங்கிற மாதிரி. இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த மேனேஜர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தாச்சுன்னா பெட்டிங். ஸோ யார் நம்ம காப்ளின் தான் பார்த்தாச்சுன்னா எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தாச்சுன்னா பெட் பண்ணி என்ன சொல்கிறது, நம்ம ஹீரோ மேலே பெட் பண்ணி நிறைய காசு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம காப்ளின்காக சரியான சந்தோஷம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தாச்சுன்னா இப்போ அடுத்து லாவா ஸ்டேஜ்னு இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, ஓகேவா. இப்போ அதுக்குள்ளே 9th ஃப்ளோரே போயிட்டான். இங்கே பார்த்தாச்சுன்னா ஒரு லாவா டீமன் மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமன் ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா.
ஸோ இந்த டீமன் கூட வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்காக வராரு. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா சரி கண்டிப்பாக இவனோட சண்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தாச்சுன்னா ரெடியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணுறான், அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் தண்டர் அந்த பஞ்சை கொடுக்குறான். யாருக்கு? அந்த லாவா டீமனுக்கு. ஒரே ஒரு அடி தான், அடித்த உடனே அந்த லாவா டீமன் அப்படியே பறக்கிறான். யாரா இவன்? என் டொமைனில் வந்து என்னையே இப்படி அடிக்கிறீங்க? அந்த புள்ளி அவ பாட்டுக்கு அவ பக்கம் அந்த கத்தி எடுத்துட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா டேகர் எடுக்கிறான். டேகர் எடுத்து அவன் மண்டேலேயே ஒரு இறக்குறான். 2 டேகர் எடுத்து சம்பவ இடத்துலயே அந்த டீமன் கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கோர் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். சரி அப்புறமா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தாச்சுன்னா அது ஒரு கீ தான். ஓகேவா? ஸோ இவன்கிட்ட இப்போதைக்கு பார்த்தாச்சுன்னா ஒரு 3 கீ இருக்குது. ஓகேவா? அந்த ஜீசஸோட ஒரு கீ ஒன்று, ஹெர்ம்ஸோட கீ ஒன்று, இப்போ இந்த ஒரு கீ ஒன்று. ஓகேவா? ஸோ இன்னும் இவன்கிட்ட வந்து பார்த்தாச்சுன்னா யார் யாரோடது இன்னும் ஒரு ரெண்டு கீ வந்து பார்த்தாச்சுன்னா அவன் ரெக்கார்டை வந்து போட்டு ரெக்கார்டை கிளியர் பண்ணிட்டானாலே போதும். இப்போ இன்னும் ஹேட்ஸோட கீ, இப்போ இன்னொரு கீ மட்டும்தான் இந்த மாலுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் வேணும். ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ஏன்னா இப்போது எல்லா கீயும் கிடச்சி எல்லா கீயை வச்சோம் அட் அ டைமில் இவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு கிராண்ட் செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு ஐட்டமை வந்து மெத்திக்கல் ஐட்டம் இந்த மெத்திக்கல் ஐட்டமே தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐட்டம் வந்து அப்டேன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நம்ம ஹீரோ அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தம்பியால் அது பண்ண முடியல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா அதனால ஒரு குழு கிடைக்கும், இந்த எல்லா கிளான் எல்லா கில்டு கூடயும் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நம்ம ஹீரோவை மட்டும் பார்த்தாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இது ஒரு மைண்ட் ரிலம் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு ட்ரையல் தான். ஓகேவா? இது ஒரு ட்ரையல். ஸோ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இந்த ட்ரையல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ட் ட்ரையல். இது வந்து பார்த்தாச்சுன்னா நீ வந்து சைக் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஒரு பையன் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் இல்லை ஒரு பிளேயராக இருக்கான்னா அவன் வந்து சைக் ஆகாமல் இருக்கணும். இந்த ட்ரையல் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸான ஒரு வாய்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையலில் எப்படி அவன் கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரையல் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு வில் பவர், அதாவது நம்மளால் வெளியே போக முடியும், நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரையல் இது. ஓகேவா? ஏன்னா இந்த ட்ரையல் வந்து பார்த்தாச்சுன்னா சண்டை போடுறதுக்கு இனிமே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எந்த விதமான அப்டிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு வாய்டுன்னு என்ன, அதாவது ஒரு காலியான ஒரு இடம், ஒரு சப்ஸ்பேஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த இடத்த தாண்டி எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல சரி இப்படி ஒரு ட்ரையல் வந்து இருக்குது, நம்ம தம்பி ஏற்கனவே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கான், ஸோ அவனுக்கு இருக்கிற அந்த ஐடியா வச்சு நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளும் பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அவனோட சென்சஸில் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டுருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா திடீர்னு அந்த ட்ராகரை வச்சு ஒரு கிளிக்கிறான். அங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இது இது இப்போ இந்த இதை யூஸ் பண்ணனால இப்போ இவனுக்கு இன்னொரு கீ கிடச்சிருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு ட்ரையலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கீ ஹிடன் கீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹிடன் கீஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக எல்லா விதமான ஸ்டேஜஸையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு வந்தது ஹீரோ தான், செகண்டு தேர்டில் யாருமே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இதுலேயே உங்களுக்கு தெரியும், நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா யாரையுமே வந்து பார்த்தாச்சுன்னா நடுவில் உள்ளே கொண்டு வரக்கு விருப்பமே இல்லை. இப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. டக்குன்னு அக்செப்ட் பண்ண உடனே நான் அடுத்து இன்னொரு கீயும் கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோ ஒரே ஆனந்தமா ஓகே நமக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய கீஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்குறோம். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தாச்சுன்னா கீ ஆஃப் ஒலிம்பஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தாச்சுன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா இப்போ அவன்கிட்ட நிறைய கீஸ் இருக்குல்ல, ஸோ அதனால இப்போ இந்த ஒலிம்பஸோட அந்த ட்ரெஷரை இப்போ நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் வந்து பார்த்தாச்சுன்னா பவர்ஃபுல்லான ட்ரெஷர்ஸ், அது வந்து ஜேஸோட அந்த இது அந்த இது, அப்புறம் வந்து அத்தினாவோட அந்த, அதாவது ஜீஸோட அந்த தண்டர் போல்ட். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அத்தினாவோட ஷீல்டு. ஓகேவா?
ஏன்னா அத்தினா வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு வார் காட். அவன் வந்து பார்த்தாச்சுன்னா அது ஒரு லேடி. ஸோ அவள் வந்து என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அவங்க கத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் ஷீல்டு வந்து பார்த்தாச்சுன்னா எதையும் தடுக்கும். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கார்டியன். யாரு? ஹெர்ம்ஸ். ஓகேவா? இவன் ஹெர்மிஸ். இவன் வந்து பார்த்தாச்சுன்னா வேகமாக ஓடக்கூடிய கடவுள். ஓகேவா? ஸோ இவன் வந்து பார்த்தாச்சுன்னா இவன் இவன் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு 3 தலை நாகமோ 4 தலை 5 தலை நாகமோ, ஓகேவா? அந்த நாகத்தோட இவன் பெட்டை வச்சிருக்கான். ப்ளஸ் அது மூலம் இவன் ஃபாஸ்ட்டாக விடுவான். இவனும் வந்து பார்த்தாச்சுன்னா இவனும் ஒரு காட். ஓகேவா? ஸோ இவன் தான் ட்ரெஷரை வந்து பாதுகாக்கிறான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா நீ பரவாயில்ல, நீ அதுக்கு சூசன் ஒன்றா தான் இருப்ப. ஏன்னா உன்னை எடுத்துருக்கல. ஸோ அதனால நான் உனக்கு வந்து மறுபடி இன்னொரு டெஸ்டிங் வைக்க அவசியம் இல்லை. ஸோ உனக்கு இதில் எது வேணுனாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி லோ லெவல் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே காட்டுறான். ஏன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மேலாம் எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தாச்சுன்னா இதுவும் ஓரளவுக்கு காட் ரிலீம்டு ஐட்டம்ஸ் தான். பட் ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஹெர்மிஸ் வந்து என்ன பண்ண பார்க்குறான், இவன் சரி ஏமாத்திடலாம், சின்ன பையன் தானே, இவனுக்கு நிறைய விஷயம் தெரியாது தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நம்ம ஹீரோ ஒன்றும் பார்த்துட்டு இதில் ஏதோ ஒன்று எடுத்தால் கூட நான் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். சரி இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நான் உனக்கு ஒரு இடத்த காட்டக்கூடாது, ஆனாலும் சரி பரவாயில்ல காட்டுறேன், இங்கே கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா என்னை எடுங்க, நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், நான் உங்களுக்கு நல்ல விதமாக உதவிகரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் கேட்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து காட் ரிலீக் ஐட்டம்ஸ் இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான யூனிக்கான ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா யாரோடது, அத்தீனாவோட இது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம சிஸ்டம் கேட்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணலான்னு போகிறதுக்குள்ள இப்போ அவன்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குல்ல. ஸோ அந்த வாட்ச் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு காம்பஸ் நீடில் மாதிரி காட்டுது. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அங்கே ஜூஸோடது. அது வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே உள்ளதான் ஆஸ்ட்ரோபி அந்த ஜியூஸோட அந்த ஒரு போல்ட் இருக்கு. ஓகேவா? தண்டர் போல்ட். ஸோ சரி இந்த ரிலக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அதை எடுக்கலான்னு கையில் பிடிக்கிறான். பிடிக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, கையிலையும் பிடிச்சிட்டான். அது வந்து பார்த்தாச்சுன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கையில் பிடிச்சோடனே டக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா பிடிச்சி அடைச்சக்குன்னு அது வாட்டுக்கு உடஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது இல்லை, என்ன இது நாம ஸ்ட்ராங்காக இருக்கோமா இல்லை இது வீக்க, நம்ம இதை உடச்சிட்டோமா கண்ட்ரோல் பண்ண தெரியாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அந்த பவர்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா மறுபடியும் எகெயின் கேதர் ஆகி வித்தியாசமாக நம்ம ஹீரோ கையில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சங்கிலி மாதிரி கட்டப்பட்ட சங்கிலி மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கொண்டு தெரில. நான் ஜியூஸோட அந்த தண்டர் போல்ட் தானே பிடிச்சேன், எனக்கு எப்படி இது கிடைச்சிது, இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கேன். நம்ம ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. இப்போ அதை வந்து அப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறான். பார்க்கும்போது வந்து பார்த்தாச்சுன்னா இது வந்து பிளாக் கிங்கோட டிஸப்பியர் ஆன ஒரு ரிஸ்ட் கார்டு. இதோட கிரேடு பவர் எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது சமன் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா ஆனால் அவரோட பேக் ஸ்டோரி என்னென்னா பிட்ரே பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ பவர் என்னன்னா சோல் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஸ்பிரிட்டை வந்து ஃபெமிலியர் ஆக்கிக்கலாம், அதுக்கப்புறம் பிளாக் எனர்ஜி நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோவோட பவரும் இப்போ கிட்டத்தட்ட சேம் அதே தானே. ஸோ அதனால சரி ஓகே வித்தியாசமாக இருக்குது, சரி ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் நான் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்று, சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுதுன்னு நம்ம ஹீரோவும் இதில் இருக்கிற ஒவ்வொன்றா பார்த்து படிச்சுட்ருக்கான். படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோக்கான ஒரு யோசனை, எனக்கு ஏன் இது கிடைச்சிது, இது அவ்வளோ ஸ்ட்ராங்கானதா, எனக்கு ஏன் பிளாக்கிங் யார்,
நான் இது வரைக்கும் பிளாக் கிங்கை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. நம்ம தம்பியும் வந்து பார்த்தாச்சுன்னா அதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகேவா, எதுவாக இருந்தாலும் என்ன, சரி ஓகே, இந்த பிளாக் கிங்கோட ஓனர் கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பான். ஏன்னா இப்போ ஏன்னா இந்த அதாவது ஜேஎஸோட போல்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயே பிடிச்சி வச்சிருக்கானா. மேபி பிளாக் கிங் பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ட்ரெஷர் ஆஃப் ஒலிம்பஸில் ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும். சரி ஓகே, அப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா கண்ணு முழிச்சு பார்த்தாச்சுன்னா யார் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தாச்சுன்னா யார் நம்ம அந்த காப்ளின் தான் வந்திருக்கான். அந்த காப்ளின் மேனேஜர் அவனை பார்த்துட்டு சாக்காரன். ஹாய், நீ என்ன பண்ணுற? நீ என்ன அந்த அப்போஸ்டல் என்ன சொல்கிறது, அவர் மறைஞ்சதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிளாக்கிங் பற்றி தெரியுமா? ஐயோ, நீ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் கேட்காது, அது வந்து ஒரு சீக்ரெட்டு. நான் வந்து இந்த டவரோட ஒரு கார்டு தான். நான் ரிவார்டை வந்து கொடுக்கறது அப்புறம் அதை பற்றி பேசுறது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆனால் நான் மித்த விஷயங்களை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. நான் அப்படி பேசவும் மாட்டேன். பேசினா எல்லாமே சர்வேல் ஆகிட்டு தான் இருக்கு. சர்வேலன்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா நான் ஏதாச்சும் பேசினாலும் ஏதாச்சும் தேவையில்லாமல் ஏதாச்சும் விஷயம் கொடுத்தாலும் நான் தான் அதை வந்து பார்த்தாச்சுன்னா பாதிக்கப்படக்கூடிய ஆள். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபின்னு செய்கையிலேயே வந்து பார்த்தாச்சுன்னா சொல்ல ட்ரை பண்ணுறான். சரி பரவாயில்ல, நீ வந்து பார்த்தாச்சுன்னா நீ நினச்சதை விட பயங்கரமான ஒரு கர்ம பாயிண்ட்ஸ் வச்சுருக்க. ஸோ அதனால வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு இன்னொன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிவார்ட் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா வந்து பார்த்தாச்சுன்னா என்ன சொல்கிறது, இப்போ நான் வாங்கின இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தாச்சுன்னா ரிவார்டாக மாற்றலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். உடனே அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு உனக்கு தெரிஞ்சு நீ வேணே பண்ணுற பற்றியா, அப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காபின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் ஜோக் பண்ணல, எனக்கு இன்னொரு ரிவார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கேட்டோடனே டக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா யார் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ அத்தீனாவோட அந்த இது எடுக்கலான்னு போவான் தெரியுமா, அந்த ஷீல்டு. ஸோ அந்த ஷீல்டு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த ஷீல்டை கொடுத்துட்றேன். சரி பரவாயில்ல, இந்த வச்சுக்கோ, நான் உனக்கு இது கொடுத்துட்றேன், நீ இந்த ஷீல்டு உன்னோடது, உனக்கு தான் இந்த ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். நம்ம ஹீரோ சந்தோஷமாக வாங்கிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஜியூஸோடது எடுத்துட்டான், அது ஹிடனு. அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு சங்கிலியாக மாறிடுச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் நான் எடுக்க போனேன், எனக்கு ஆனால் அது கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு வேற ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசித்து கேட்டனால இப்போ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த அத்தீனாவோட ஷீல்டு கொடுத்துட்றான். யார் நம்ம காப்ளின் தலையன். நம்ம ஹீரோக்கு சரியான ஒரு சந்தோஷம். சரி ஓகே, அது கிடச்சி, சரி அதுக்கு பதிலாக ஏதாச்சும் கிடச்சதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இவனுங்கெல்லாம் ஷாக் ஆகிறாங்க. யார் அந்த கேப்டன் இருந்து, யாரா அவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான், எனக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியுது கண்டிப்பாக நம்ம ஹீரோவாக தான் இருப்பான். அவன் ஏன் ஆனால் அவன் பேர் இன்னும் என்டர் பண்ணாமல் இருக்கான். இந்த அனோனிமஸ் பாருங்களேன், அவன் வந்து பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையும் ஈஸியாக ஃபர்ஸ்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டுருக்கான். இந்த இந்த கிளவர் கிளைமிங்கில் கூட, இந்த டவர் கிளைமிங்கில் கூட பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவன் தான் இருக்கான். அவன் எப்படி இருக்கான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால் நம்ப முடியுதா அவன் எவ்வளோ சீக்கிரமாக கிளைம் பண்ணுறான்னு. ஆனால் எனக்கு இவனை பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்ல யார் பிரேக் பண்ணானா நம்ம ஹீரோவோட தம்பி. நம்ம ஹீரோட தம்பியை பற்றி பார்த்தாச்சுன்னா இவங்க 2 பேரும் கசின். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தாச்சுன்னா சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது, அண்ணன் தம்பிங்க அப்படின்னு தெரியாது. ஆனாலும் வந்து பார்த்தாச்சுன்னா இவன் அளவுக்கு இல்லைனாலும் அவனோட ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தாச்சுன்னா கிளைம் பண்ணிருக்கான். இவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாரு எவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ அவன் எப்படி ஷார்ட் டைமில் இப்படி போயிட்டுருக்கான் எனக்கு அது தெரிஞ்சாகணும். சரி என்னமோ இருந்துட்டு போகுது. இப்போ வாங்க நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தாச்சுன்னா அவனை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் காலம் முடிஞ்சு போச்சு. அவன் என்னதான் நியாயமாக நேர்மையாக எல்லாத்துக்கும் நின்று அதே மாதிரி அவன் தனியாக ஒரு கில்டு ஆரம்பிச்சிருந்தாலும் அவன் கூட இருந்தவங்க வந்து பார்த்தாச்சுன்னா அவனை ஏமாற்றிட்டாங்க. அவன் கண்டிப்பாக ஒரு பாவப்பட்ட ஆள் தான். ஸோ இப்போ அவனை பற்றி யோசித்து நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி இப்போ நம்ம அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம இங்கே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாஸ்டர் நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் யாரா இவன் சைக்கோ பார்த்தா அப்படியும் பேசுகிறான் இப்படியும் பேசுகிறான்னு சொல்லிட்டு யார் நம்ம சவுமூடி
இந்த ஜென்ரல் இருக்கான் தெரியுமா, அவன் கூட இருக்கிறவன் வந்து பார்த்தாச்சுன்னா சொல்கிறான், சரி பரவாயில்ல, இந்த இடத்துல நான் டெலிபோர்ட்டே வருவாங்க, பார்க்கலாம், இந்த போர்ட்டல் வந்து பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணுது, யார் வர போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காத்திருக்கான். அப்படியே ஹோல்டு பண்ணி நில்லுங்க, எவன் வந்தாலும் சரி, யார் வராங்கன்னு பார்க்கலாம், கண்டிப்பாக அவனாக தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் நின்று பார்க்குறாங்க. பார்த்தாச்சுன்னா ஆர்மரி ஷீல்டு போட்டுட்டு அந்த 2 பேர் வரானு, மாட்டிக்கிட்டீங்களாடா பம்பர் கட்டு மண்டேனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண வரானு. சரியான அட்டாக்கு. அதை பார்த்துட்டு இவனுங்க சாக்காரனு, இவனுங்க என்னடா நமக்கே தெரியாம ஒரு ஹிடன் அட்டாக் வராங்க. யார் அந்த கேப்டன் இருக்காங்க தெரியுமா, அந்த கேப்டனோட என்ன சொல்றது அப்பர் அஃபிஷியல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு கூட தான் ஃபைட்டு. இவங்க சரியான அடி, என்னடா அடி வாங்கிட்டு பார்க்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சவுமுடிக்காரன் அப்படியே கீழே இறங்கி, அந்த ஸ்டோன் இங்கே, அந்த ஸ்டோன் இங்கேன்னு சொல்லு, இவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். பேசினோடனே இவன் அட்டாக் பண்ண வரான். இவன் அட்டாக்கை அவன் தப்பிச்சிட்றான், மீன் பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ண அந்த ஃபோர்ஸே வந்து பார்த்தாச்சுன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் உடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது ஹிடன் அட்டாக் பண்ணானுங்கல்ல, ஹிடன் அட்டாக் பண்ணனால வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு அது மூலம் சரியான அடி. நம்ம யார் நம்ம சவுமுடிக்கார செம்மையாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நல்லா டேமேஜ் ஆகிருப்பு போலையே, உன் நிலமையை பார்த்தாலும் இதுக்கு மேலே நீ சண்டை போடுவேன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்பு நின்றுட்டு இருக்கான். அடுத்து இவன் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் போடலான்னு சொல்லிட்டு அவன் மேலே அட்டாக்கு போடுறான். நம்மளும் அப்படியே எரியிறான். எரிஞ்சோடனே இங்கே நான் வந்ததே வந்து பார்த்தாச்சுன்னா உன்னை முடிக்கிறக்காக தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா, உன்கிட்ட தான் இன்னொரு கை இல்லையே, இன்னொரு கை இல்லாமல் நீ எப்படி சண்டை போடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன்னடா அவனோட ப்ரைடு போயிருச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி யாரு நம்மால் அவனை ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கான். சரியான சிரிப்பு பின்னாடி பார்த்தாச்சுன்னா சரியான சிரிப்போட செய்து சண்டை. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா திடீர்னு சுற்றி ஃபுல்லாக ஒரே ஒரு பூவெளி ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னா பூ. இது என்ன வித்தியாசமாக ஒரு இதாக இருக்குது, இது என்ன விதமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ரேபிட் தள்ளி வரேன். வணக்கம் சார், நான் தான் இந்த ஃப்ளோரோட மேனேஜர். நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா 11th ஃப்ளோரில் இருக்கீங்க. இது வந்து பார்த்தாச்சுன்னா 11th ஃப்ளோர் தான். நீங்கள் வந்து எப்போ நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா சண்டைக்கு ரெடி ஆகும். இப்போ நீங்கள் ரெடின்னு ஒரு வார்த்தை ஓன சொல்லிட்டீங்கன்னா நீங்களே அவ்வளோ. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் வந்து பார்த்தாச்சுன்னா அவனை நல்லா பார்த்துக்கோ, கவனமாக பார்த்துக்கோ, அவன் ஒரு வித்தியாசமானவன், ஸோ அவன் நீங்கள் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த ரேபிட் வந்து பார்த்தாச்சுன்னா ஓரளவுக்கு ரொம்பவுமே மோசமான ரேபிட், ஓகேவா. இவன் கிட்ட வந்து பார்த்தாச்சுன்னா பேச திறமை அதிகம். ஸோ அதனால் நிறைய அப்படின்னு சொல்கிறது நிறைய பிளேஸை வந்து ஈஸியாக ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்ருவான், ஓகேவா. ஸோ இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி காவலேந்தலைன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நீ தான் அந்த ரேபிட்டா, சரி ஓகே உங்ககிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அப்புறம் இப்படி உட்காந்துட்டு சரி இந்த கார்டனில் என்ன தான் இருக்குது, சரி சரி இது வந்து பார்த்தாச்சுன்னா இது என்ன அவ்வளோ டேஞ்சரஸாக த்ரெட்டனிங்காலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம முயல் பண்ணிடணும், அதான் நம்ம மேனேஜர் என்ன சொல்கிறான், இது வந்து பார்த்தாச்சுன்னா இந்த முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தாச்சுன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க, சரியா. இது வந்து பிகினர் ஜோன்லேருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, சரியா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த வெயிட்டிங் ஏரியா, ஹீலிங் ஏரியா எதுவுமே இல்லை. நீ இங்கேருந்து இப்போ நீ வந்து ஜம்ப் பண்ணுறீங்கன்னா நீ வந்து பார்த்தாச்சுன்னா டேரெக்டாக அடுத்தடுத்துன்னு போயிட்டே தான் இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா வெயிட்டிங் ஏரியா அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, சரியா. ஸோ அதனால் நீ வந்து இதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ தான் எடுத்துக்கணும் ஃபுல்லாமே. ஸோ அதனால் நாங்கள் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜர் நம்ம முயல் மாட்டேன்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. ரீசன் என்னடானா நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா எந்த ஒரு டுட்டோரியல் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு இதாகட்டும் ஃபெயில் ஆகிட்டோம், சரி எகின் ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணதில்லை. இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சுன்னா இவன் ரெஸ்ட்டே எடுக்காமல் தான் நேராக தான் போயிட்டுருப்பான். ஸோ அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு மித்திக்கலான ஒரு முட்டை கிடச்சிருக்கு பீஸ்ட்டு, நீங்கள் அதை வந்து ஹேட்ச் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துக்கான ஒரு கிளியரிங். சரின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம பண்ணி தரேன்னு வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ கையில் ஒரு முட்டை கொடுத்துட்றான். இந்த முட்டை அப்புறம் நம்ம கையில் வந்துச்சு, இது ஒரு மித்திக்கல் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா இதை ஹேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம், ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா நீ இந்த முட்டையை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த முட்டை நீ ஒரு பேரண்ட்லாம் நீ வந்து பார்த்தாச்சுன்னா அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு
பீஸ்ட்டு வந்து பார்த்தாச்சுன்னா எதுவாக வேணா இருக்கலாம். அது நீ செலுத்துகிற பவரை பொறுத்து, இல்லை நீ கூட இருக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து என்ன எப்படி பண்ணுறன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரையல். ஸோ நீ கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யார் அவனும் ஓடிடுறான். இதுக்கு வந்து டைம் லிமிட்டேஷன் இல்லை. இது ஒன்று தான் இதோட ப்ளஸ்ஸு. இது ஒரு மெத்திக்கல் எக். நம்ம ஹீரோ வாங்கிட்டு, ஐயோ எனக்கு பேரண்டிங் பற்றி ஒன்றும் தெரியாதே, நம்ம தம்பி இருந்திருந்தானா அவன் நல்லா பண்ணுவான் பேரண்டிங்லாம், எனக்கு இது கொடுத்துட்டு இது பேரண்டிங் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து அவன் தம்பியை மிஸ் பண்ணுறான். அடச எவ்வளோ ஈஸியாக இதை முடிச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி முடித்ததை அப்படியே நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான். என்னடா இது, சரி நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, அட சின்ராசு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நம்ம தம்பி இருந்திருந்தானா அவன் எவ்வளோ அழகான ஒரு மித்திக்கல் ட்ராகனை வந்து அந்த எக்கு வெளியே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி அவனோட வழிமுறைகளும் இருக்குது, சரி அதையும் ட்ரை பண்ணலாம், நம்ம வேறு ஏதாவது வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு, சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அவன் வந்து இப்போ அவனை பற்றி யோசிச்சுட்டு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும். இந்த முட்டையை எப்படி வந்து பார்த்தாச்சுன்னா நான் ஹேட்ச் பண்ணுறது, அதே மாதிரி இந்த முட்டையை வந்து இந்த முட்டைக்கு வந்து நான் நல்லவனாக இருப்பேன்னா இந்த முட்டையை வந்து ஹேட்ச் பண்ணும்போது ஏதாச்சும் பிரச்சனையாயிருமா, இதுக்கு எந்த விதமான ஒரு ஜேர்னல் மெத்தடும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இவனுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சிங்கிறது வந்து பார்த்தாச்சுன்னா ஹை ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த ட்ராகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ட்ராகன் இனத்தோட பிளட் லைனில் வந்துட்டுருக்கீங்கிற ஒரு ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு லாக் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே அப்போ தான் வந்து பார்த்தாச்சுன்னா அங்கே சவுத் கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே கல்லில் வந்து முத்திரை இட்டுட்டு போகிறான். ரீசன் என்னடானா, இவனுக்கு பின்னாடி அந்த 2 பேர் வருவாங்கள்ல நல்ல கைங்க ஒன்னான் ட்ரைப்லேருந்து, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அடுத்தடுத்து இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறாங்கிறது அவங்களாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தாச்சுன்னா இவன் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி போட்டு போகிறான். ரீசன் என்னடானா, அவங்க இவனை வந்து தேடிட்டு வரக்கூடாதுல்ல, தேடிட்டு வரக்கூடாது இந்த சென்ஸ் இங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது, தொலைஞ்சு போனாலும் அவங்க வந்துடுவாங்க, பட் இருந்தாலும் சரி ஓகே அவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரான். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு கில்லிங்கான ஒரு ஆரா வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உணர்றான். அங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபீனிக்ஸ் நெஸ்ட் இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் நடந்து வரும்போது அங்கே வந்து ஹால்ட், அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்னடா அது பார்த்தாச்சுன்னா அந்த ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா டெலிபதி வழியாக பேசுது அதோட மானா வெளிவிட்டு. இங்கே பார்த்து எனக்கு ஒரு கொஸ்ட் இருக்குது, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லுது. இங்கேருந்து போயிரு மட்டும்தான் அந்த ஃபீனிக்ஸ் சொல்லுது. ஏன்னா அது இப்போ தான் அதோட குட்டி இப்போ தான் புதுசாக ஹேட்ச் ஆகி வந்திருக்கு, ஓகேவா. ஸோ அந்த குட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே இந்த ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா பயப்படுது. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து சரி என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஏன் இந்த ஃபீனிக்ஸ் இவ்வளோ கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே உத்து பார்க்குறான். பார்த்தாச்சுன்னா 2 முட்டை இருக்கா, ஸோ இதனால தான் இது இவ்வளோ காண்டாக இருக்கா, சரி என்னாச்சு ஏன் இவ்வளோ, நான் உன்கிட்ட எதுவும் நான் உன்கிட்ட ஒன்றும் ஜோக் பண்ணல, இங்கேருந்து கிளம்பி போறியா இல்லை நான் உன்னை கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ் கேட்குது. அப்படின்னா உங்களோட முட்டை ஏதாச்சும் ஒன்று காணாமல் போயிடுச்சா, அதனால இவ்வளோ கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் கொஸ்ட் இருந்தால் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸும் பார்க்குது. நம்ம ஃபீனிக்ஸ் என்ன சொல்கிறது, சரி ஓகே அந்த முட்டையை கண்டுபிடிச்சிட்டா அதான் அவனோட கொஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸை சொல்லிட்டு விட்டுருது. நம்ம ஃபீனிக்ஸை பொறுத்தளவுக்கு இவனால் இது எதுவும் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, இவன் சும்மா வாய்ப்பேச்சு சொல்லிவிட்டு இவன் வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீனிக்ஸ் யோசிக்குது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மித்திக்கல் பீஸ்டோட ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆசை. ஏன்னா இதிலேருந்து வர ஒரு ஃப்ளேம், ஓகேவா, அந்த ஃப்ளேம் வந்து பார்த்தாச்சுன்னா நல்லா பியூரஸ்டான ஒரு ஃப்ளேமாக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளேமை வந்து பார்த்தாச்சுன்னா அவனோட எக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். சரி ஓகே இப்போ நான் எங்கே என்ன போய் அந்த முட்டையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தேடுறான். அப்புறம் இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு சென்ஸ் ஆகுது, அந்த பக்கம் யாரோ ஆட்கள் வந்து ஹேன்னு கத்துற மாதிரி. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஃபீனிக்ஸ் முட்டையை கண்டுபிடிப்பேன்னு எதிர்ப்பு கூட பார்க்கல,
நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபீனிக்ஸ் போனதுக்கப்புறம் இப்படியே ஒரு முட்டையை களவான்ட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. நம்ம ஹீரோவுக்கு சும்மாவே ஜாப் ஈஸியாக தான் கிடைக்கும். அதுவும் இங்கே இவனுங்க வேறு கத்திட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கானுங்களா. நம்ம ஹீரோக்கா சும்மாவே சுற்றி அடிப்பான். இந்த மாதிரி விஷயம் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா சும்மா விடுவானா நம்ம ஹீரோ? திடீர்னு பார்த்தாச்சுன்னா மூக்கில் இருந்து ஒரு ரத்தம். என்னடா நடக்குதுங்க? பேசித்தானடா நின்றுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே என்னடா ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இவன் என்ன பார்த்தாச்சுன்னா, மாப்பி விடு மாப்பி, அந்த முட்டையை நான் பார்த்துக்கிறேன், நான் செல் பண்ணிக்கிறேன் மாப்பி, நீ கவலைப்படாத மாப்பி, ரெஸ்ட் இன் பீஸ் மாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த மொட்டை என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஏதோ விஷத்தை கொடுத்துட்டான் போல். அவனும் கூட இருந்தவனும் கொண்டுட்டு இவன் இந்த முட்டையை ஜாலியாக இட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அவன் ஹீரோ லாங்கில் இருந்து எல்லாம் பார்த்துட்டு, என்னடா ஜெர்மனிங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு குத்து. மொட்டை ஷாக்கிங்கில் பார்க்குறான், என்னடா ஆச்சு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா அவன் உடம்ப 2ஆக விட்டு அந்த முட்டையை வாங்கிட்டான். சரி ஓகே, இன்னும் இந்த ஃபீனிக்ஸ் ஹீட் கொடுத்தா போதும், நமக்கு வேறு இன்னும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா இவனுங்களே வந்து பார்த்தாச்சுன்னா எதிரிகளாக இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனுக்கு இருந்த தடையுமே இல்லாத மாதிரி அழிச்சிட்டான். அதுதான் அந்த பாடிஸை ஓகேவா எரிச்சிட்டான் ஓகேவா. ஸோ அந்த மூட்டையை பத்திரமாக கொண்டு போய் அந்த ஃபீனிக்ஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். எப்படியோ இப்போ நீங்களாம் ஒன்று சேர்ந்தாச்சா. இப்போ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தாச்சுன்னா ஹீரோவையும் அவன் தம்பியும் ஒன்றா வச்சு பார்க்குற மாதிரி தான் சொன்னது. உடனே இப்போது சத்தியம் வந்து ஒரு சத்தியம்தான். நீ சொல்லு மனுஷனே, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன இருந்தாலும் சொல்லு, அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் சொல்லலாம். எனக்கு இப்போ வந்து இந்த ஃபீனிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படி சொல்லிடுச்சா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்களோட பவர் வேணும். ஆமாம், எனக்கு உங்களோட என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மித்திக்கல் ட்ரேகன் மாதிரி ஒரு பவர் வேணும். இல்லை உங்களோட அந்த ஃபயர் பவர் இருக்குல்ல, அந்த பியூரஸ்டான அந்த ஃபயர் பவர், எனக்கு அது வேணும். அது உங்களோட லைஃப் ஃபோர்ஸில் இருந்தால் கிடைக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மால் வந்து பார்த்தாச்சுன்னா பேரம் பேசுகிறோம். சரி ஓகே, நீ என்னோடய ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணிட்ட, அதுவும் இல்லாமல் என் குழந்தைங்களையே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்க, அதனால் உனக்கு நான் இது தரலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீனிக்ஸு சொல்லுது. ஆனாலும் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபீனிக்ஸ் தான் வாக்கு கொடுத்துச்சுல. நீ கண்டிப்பாக வந்து பார்த்தாச்சுன்னா இது, ஆனால் இது இந்த மாதிரி நெருப்பு வேணும்னா உனக்கு ஒரு சில புல்கள்லாம் வேணும், அதை நான் உன்கிட்ட லிஸ்ட் சொல்கிறேன், அதெல்லாம் நீ எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடு. நான் உனக்கு கண்டிப்பாக அந்த ஃபீனிக்ஸோட அந்த லைஃப் ஃபோர்ஸான அந்த பியூரஸ்டான ஃப்ளேமை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா இன்னொரு ஹிடன் குஸ் சொல்லுது. அதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஏதோ அல்பர்டோஸ் டோரஸ், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பறக்கும் ட்ராகன், அதோட முட்டை 5, அப்புறம் ஷேடோ ஸ்னேக் ஆப்பிள்னு சொல்லிட்டு அது ஒரு 80, அப்புறம் லெசர் ட்ராகனோட ஹார்ட் அது 1. ஸோ இல்லை இது எல்லாத்தையும் கொண்டு வா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு வந்து இந்த ஃப்ளேம் ஆஃப் லைஃப் அதை நான் வந்து கொண்டு வந்து தரேன். நான் வந்து உனக்கு கொண்டு வந்து தரேன், நான் உனக்கு தரேன், ஏன்னா அதுக்கான பொருட்கள் இதுதான், இது இருந்தால் தான் நான் உனக்கு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீனிக்ஸும் சொல்லிடுது. சரி ஓகே, நான் உங்களுக்கு வந்து சரி இது வேறு பண்ணணுமா, சரி உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு சோபா எத்தனை கொஸ்டின் மேலே கொஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிராண்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். சார் என்னடா இது தானே, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் பரவாயில்ல, என்னடா இது கொஸ்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனியாக கடுப்புலாக போய் புலம்பிகிட்டு இருக்கேன் தனியாக இந்த நெருப்பு பார்த்துட்டு அப்படியே குளிர் காய்ஞ்சிட்ருக்கேன் நம்ம ஹீரோ. இப்போ தான் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறோம். என்னென்னா இந்த முட்டை வந்து பார்த்தாச்சுன்னா ரியாக்ட் ஆகுது. சரி பரவாயில்ல, இந்த முட்டை வந்து பார்த்தாச்சுன்னா நல்ல மூடில் இருக்குது போல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அந்த லெட்டரில் படித்ததெல்லாம். இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறோமோ, ஸோ அதெல்லாம் இந்த முட்டைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஊட்டச்சத்து புரதச்சத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த முட்டையை நல்லா குளிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு அப்பா மாதிரி ஒரு பேரண்ட் மாதிரி அந்த முட்டையை வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ நல்லா பத்திரமா பார்த்துக்கிறான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு நெஸ்ட்டில் வச்சுட்டு இது கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஓரளவுக்கு ஒரு அழகாக நல்ல ஒரு சூடு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து
இப்போது வால்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு சரி இந்த இயரிங்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இது வந்து பார்த்தாச்சுன்னா தி சோல் ஆஃப் டாக்டர், அதாவது விச் டாக்டர்னு ஒருத்தர், ஓகேவா, மேட் சயின்டிஸ்ட். ஸோ அவரோட சோல் வந்து பார்த்தாச்சுன்னா இதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டியான ஒரு இயரிங், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோவோட இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஸோ அது வந்து இருக்குது. இது பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் இப்போ அந்த பவர் இருக்குல்ல, அதாவது இந்த சோல் மேனிப்புலேட்டிங், அந்த கையில் அந்த இது வந்ததுக்கப்புறம், செயின் வந்ததுக்கப்புறம் அந்த சோல் கத்துறதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா தெரியுது. சரி இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த செயினோட பவரை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த சோலை மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து ரிவைவ் பண்ண வைக்கலான்னு பார்க்குறான். அந்த இயரிங்கும் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி ஒரு மாதிரி விதமான ஒரு சோல் எனர்ஜி வந்து பார்த்தாச்சுன்னா நல்லா ரெட் கலரில் அப்படியே வருது. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ அது ஒரு சாதாரணமான ஒரு சோலாக தான் இருக்குது, ஓகேவா. இப்போ அதுக்கு எதுவுமே புரியல, அது நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இருக்குது. இப்போ நீ நிஜமாலுமே வந்து பார்த்தாச்சுன்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கான ஒரு டவுட்டு. சரி என்னால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதை பிடிச்சிக்கிறான். தலையில் பிடிச்சிட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு என் கண்ட்ரோலில் தான் இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ என் கண்ட்ரோலில் தான் கொண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த சோலை அப்படி கீழே கொண்டு வரான். நீ என்ன தான் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓகே நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த பேயை சுற்றி இருந்த மித்த பவர்லாம், அந்த கோபமான அந்த பவர்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இது முழுக்க நம்ம ஹீரோவோட நம்ம ஹீரோ அடி பண்ணிஞ்சனால மாஸ்டர் இப்போ நீங்களும் நானும் நல்லா கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஃபீல் பண்ணுறான். அங்கே அந்த சோல், அந்த டெவில் சோல், அந்த மேட் டாக்டர் அதுவும் வந்து ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஓடணும் சுற்றணும், அதே மாதிரி இப்போ ஒரு மரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சுன்னா நல்லா கத்திட்டுருக்காங்க. நீங்கள் அந்த பழத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ அந்த விச் டாக்டரை தான் பார்த்துட்ருக்கான். சரி கண்டிப்பாக எல்லா பழத்தையும் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வழியாக அந்த பழத்தை முடிச்சிட்டான். அந்த விச் டாக்டரும் இப்படி ஒரு வழியாக அந்த பழத்தை எடுத்துட்டான், ஓகேங்களா. இப்போது அந்த பழத்தை பார்த்தாச்சுன்னா அந்த பழம் ஒரே ஒரு விதமாக ஜொலிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பழத்தை வந்து இந்த விச் டாக்டர் வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். ஏன்னா இப்போ இந்த பழத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா நிறைய லாட்ஸ் ஆஃப் பவர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா அவனுக்கு ஒரு விதமான ஸ்கில் ஆட்ரிபியூட் இது ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலான்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா சரி எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் வந்து பார்த்தாச்சுன்னா மெதுவாக தான் இருக்கான்னு நினைப்பேன். அவன் இன்னும் வேகமாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம விச் டாக்டர் எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ஓப்பனாக சொல்லணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இவனை எந்த மாதிரிலாம் சொல்கிறது, இவனை எந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தாச்சுன்னா இது வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பப்பட் ஸ்ட்ரிங் மாதிரி தான், ஓகேவா. அதாவது இப்போ இவன் மனசுக்குள்ளேயும் அந்த டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்பிரிட் டாக்டர், ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஸ்ட்ரிங்னா கண்ணில் பார்க்க முடியாது, பட் இவங்க 2 பேர்த்துக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபீல், ஒரு கனெக்ஷனான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ஃபீல் இருக்கிறனால எவ்வளோ தூரம் போனாலும் என்ன பண்ணாலும் இந்த விச் டாக்டர் இவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனை வச்சு இவனை ஒரு பயங்கரமான லிச்சாக மாற்றலாம், இல்லை ஒரு ஃபெமிலியர் ஆக்கியாச்சுன்னா இவனை வச்சு நம்ம ஒரு ஆர்மி ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பிளானை போடுறோம். நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தாச்சுன்னா அவன்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரியில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா இப்போது இவன் ஹீரோ வந்து நிறைய விதமான இந்த மான்ஸ்டர்ஸில் கொண்டிருப்பான். இந்த ஹைனா மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸ், அப்புறம் பெரிய நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பாஸ் மான்ஸ்டர்ஸு, ஸோ அதெல்லாம் கொண்டேன். ஸோ அதை வந்து இவன் ஆர்மியில் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தாச்சுன்னா அவங்களோட சோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், ஓகேவா. கொடுத்தா இப்போ சோல்ஸு ப்ளஸ் மற்ற இது கொடுக்கும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ஆகிட்டு இருப்பாங்க, ஓகேவா.
இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் வைக்கிறான். ஒரு பேர் வச்சதுக்கப்புறம் அந்த ஃபெமிலியருக்கு வந்து பார்த்தாச்சுன்னா, அதாவது இந்த மாஸ்டருக்கும் அந்த ஃபெமிலியருக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தாச்சுன்னா, இப்போ நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த க்ளோஸ் ஆனதுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இப்போது அந்த ஃபெமிலியரோட அஃபினிட்டி வந்து பார்த்தாச்சுன்னா விச் டாக்டருக்கு வந்து 30க்கு 15. ஸோ ஒவ்வொரு 3 ஃபெமிலியர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பிரிட்ஸு. ஸோ இந்த 3 பேத்துக்குமே எவ்வளோ வகை ஐ மீன் எவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த பாண்ட், அதாவது நம்ம மாஸ்டருக்கும் ஃபெமிலியருக்கும் உண்டான அந்த பாண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அவனுக்கு இது ஸ்டேட்டஸ் சென்டரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அவன் பார்க்க போகுது. ஸோ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம், ஓகே அப்படின்னா நம்ம விச் டாக்டர் தான் முக்கியம்னு அவன் வந்து இப்போ யூஸ் பண்ணிப்பான். ஏன்னா அவனோட தான் ஓரளவுக்கு எல்லாத்த விட கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா ஹீரோட எபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறான். அதாவது ஹீரோ சும்மா இப்போ அந்த கேர்ளுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகுதா செய்யுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ சேர்ந்து இப்போ சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா மொத்தமாக நம்ம ஹீரோவும் இந்த 3 சோல் கோல்ஸ் ப்ளஸ் அந்த ஃபெமிலியர்ஸும் சேர்ந்து 500 பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இவங்க டோட்டலாகவே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மொத்தமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து ஃபெமிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, அது முன்னாடி இன்னும் இந்த செட்டு வந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஃபுல்ஃபில் ஆகாத காரணத்தினால இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த ஒன் ட்ரைபிள் இருக்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற ஆர்டிஃபெக்ட் என்ன இருக்கும், ஸோ அந்த அதே மாதிரி ஆர்டிஃபெக்டான பவர் வந்து நமக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சுட்டு அதாவது நீ யாரா நீ இந்த உலகத்தில் என்னடா இப்படி ஒரு பவராக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தாச்சுன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நானும் இந்த மாதிரிலாம் பவர் அடைஞ்சேன், நான் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வேறு இடத்துல காட்டுறாங்க. பார்த்தாச்சுன்னா யார் அந்த கேப்டனுக்கு கீழே ஒரு ஐ மீன் கேப்டனுக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் தெரியுமா, அந்த கில்டோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவன் தான் பயங்கரமாக காயப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போஸ்டர் கூட போயிட்டுருக்கு. என்னென்னா ரெட் ட்ராகன் கில்டுக்கும் அதாவது அந்த இன்னொரு கில்டுக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா போர். ஓகேங்களா? சரியான சண்டை ரெட் ட்ராகனுக்கும் ப்ளஸ் இந்த இன்னொரு கில்டுக்கும். ரீசன் என்னடான்னா அந்த ரெட் ட்ராகன் கில்டுக்காரங்க வந்து பார்த்தாச்சுன்னா இந்த சோல் ஸ்டோன் எடுக்கலான்னு பார்த்தாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த சோல் ஸ்டோன் இருக்குது. அந்த இது ப்ரேஸ்டர் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டோன் வந்து யார்கிட்ட இருக்குங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக இவனுங்க அந்த இன்னொரு கில்டு வந்து பார்த்தாச்சுன்னா அவனுங்க ரிசர்ச் பண்ணி சரின்னு சொன்னானுங்க. பட் அவனுக்கு செஞ்ச அந்த பவர் இவங்களே வச்சுக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இவனை ஏமாற்றிட்டானுங்கன்னு நினச்சிட்டு இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா 2 கில்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 கில்டும் வந்து பார்த்தாச்சுன்னா சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஒன் ட்ரைபுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம அண்ணனும் தங்கச்சியும் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே வந்து பெருசாலாம் ஒன்றும் வேலை செய்யலைங்க, விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தாச்சுன்னா தொப்பி போட்டு மாதம் ஒருத்தர் நின்றுருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ட்ரைபோட லீடர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தாச்சுன்னா இவர் தான் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ட்ரைபோட லீடர். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த அண்ணன் தங்கச்சி எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, அவசரமாக நீங்கள் இங்கே மறுபடியும் நம்ம கிளானுக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு புறா காலில் இருந்து ஒரு தூது விட்டுருந்தார்ல, அது இவர் தான். இவர் தான் இவங்க 2 பேத்தையும் வர வச்சிருக்காரு. எதுக்காக வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் ட்ரைபு வந்து பார்த்தாச்சுன்னா ஜாலியாக சால்ட்டாக கேட்குறாரு. கேட்டவுடனே யார் அந்த புள்ள ஒரே உத. ஏன் உதைச்சான்னா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்குல்ல, மீன் ஒரு ஒன் சைடு காதல் அஃபெக்ஷன் மாதிரி. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தாச்சுன்னா என்ன சொல்ல ஆரம்பித்த உடனே டக்குன்னு வந்து ஒரே கிக்கு. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க அப்பா வந்து என்னம்மா அவனுக்கு காதல்லாம் வந்துருச்சு போல், சொல்லவே இல்லை, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு, கண்டிப்பாக கட்டி வச்சிடலாம், மாப்பிள்ளை ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக கட்டி வச்சிடலாம்
இதை வச்சு நான் எதுக்கு ஜோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போப்பா சும்மா இருங்கப்பா, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்ப்பா இப்படி விளையாண்டுருக்கீங்க, என்ன கலாய்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, அதாவது சரி இப்போ நான் இதுக்காக வர வச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து நம்மளோட கிளான் இருக்குல்ல, 100 ட்ரைபு, ஆக்சுவலி இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க, மார்ஷல் கிங் சொல்லிட்டு இருக்கீங்களா. ஸோ இப்போ நம்ம கிளான் வந்து பார்த்தாச்சுன்னா எந்த ஒரு ஃபைட்டுக்குமே எந்த ஒரு இதுக்குமே நம்ம வந்து சம்மந்தப்படலை, யாரு கூடயுமே நம்ம இல்லை, நாம் வாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்ட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போரில் வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளும் வந்து பங்கெடுத்து ஃபைட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யார் நம்ம லீடர் தான் சொல்கிறார். நம்ம 100 ட்ரைபுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க, நம்ம நல்ல ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸ்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம ட்ரைபில் இருக்கிற ஒரு பையன், அதாவது என் பையன், அவனும் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த கிளானில் வந்து பார்த்தாச்சுன்னா அது இந்த 2 கில்டுக்குள்ளே சண்டை போடுறதில்ல. ஸோ இந்த கில்டில் வந்து பார்த்தாச்சுன்னா அவனும் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட், ஒரு கில்டு லீடரோட ஃப்ரெண்டு, ஓகேவா. ஸோ அதனால் அவனுக்காக சண்டை போடணுங்கிறக்காக இவன் போகிறான். ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னா, அவனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான், அது அவன் ஓன் விருப்பம் தான். பட் இருந்தாலும் நம்மளும் வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கில் லீடரும் சொல்லிடுறாரு. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வேறு ஏதோ ஆர்டிஃபேக்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஃபீல் ஆகுது. எனக்கு ஆனால் ஒரு விஷயம் புரியல, நீ யார் என்னங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆன்டிசிஸ் மிரர்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான ஒரு, ஆக்சுவலாக அது வந்து பார்த்தாச்சுன்னா ஃபயரையே மொத்தமாக வந்து பார்த்தாச்சுன்னா பேர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஓகேவா. இது வந்து பார்த்தாச்சுன்னா அதே வந்து ஒரு டெத்து தான். அது எப்படின்னா, அதாவது இவன் வந்து பார்த்தாச்சுன்னா டெத் பவர் வச்சுருக்கான், ஓகேவா. ஸோ யார் நம்ம ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா லைஃப் பவர், ஓகேவா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹோலி வர்சஸ் டார்க் எனர்ஜிங்கிற மாதிரி தான் சிம்பிளாக சொல்லணும், ஓகேங்களா. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபீனிக்ஸோட பவர் என்ன, லைஃப் எனர்ஜி, ஓகேவா, லைஃப் பவர். இதுவே வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட அந்த சோல், அப்புறம் அந்த டிமானிக் பவர், அதெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா டெத்து பவர். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தாச்சுன்னா சண்டை போடாமல் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த அத்தீனா தான். இந்த அத்தீனாவோட அந்த ஷீல்டு தான், ஓகேவா. ஸோ இது இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து அந்த கார்கனோட கேர்ஸ்னால் என்ன, அப்படி அப்புறம் வந்து காடஸோட வெப்பன் பற்றி இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா உட்காந்து பொறுமையாக படிச்சுட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து ஃபன் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மட்டும்தான் இந்த இடத்துல யாராலையும் பண்ண முடியாத ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணி வச்சுருக்கான். என்னன்னா பவர் ஆஃப் டெத்தையும் பவர் ஆஃப் லைஃப் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ ஒன்றா வச்சுருக்கான், ஓகேவா. ஆக்சுவலாக அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகும், அது புரியுதா, கிளாஷ் ஆகிறது தான். ஆனால் இது வந்து பார்த்தாச்சுன்னா கிளாஷ் ஆகாமல் தான் பார்த்துட்ருக்கேன். அது அப்படின்னா என்னென்னா, இப்போ டிவைன் பவர் ஒரு 2 பவர் இன்க்ரீஸ் பண்ணுறான்னா அதே மாதிரி டிமானிக் பவரும் 2 பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதே ரேஞ்ச் தான். ஸோ இப்போ இந்த அத்தினாவோட இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ அந்த ஷீல்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால அதோட பவர் அண்ட் எபிலிட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து பார்த்தாச்சுன்னா அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக் பண்ணுறவங்க இடத்துலையும் போய் அடிக்கும், ஓகேவா. டிஃப்ளெக்ட் பண்ணிட்டே போய் அடிக்கும். ஸோ இதோட பவர் இவன் வந்து இப்போ பார்த்தாச்சுன்னா இது ஒன்றும் நார்மலான ஒரு லோ கிளாஸ் பண்ணல, லோ கிளாஸ் பவர் பண்ணா இருந்தால் அது ஓரளவுக்கு வீக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஒரு பக்கம் ஹோலி, ஒரு பக்கம் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த டார்க் எனர்ஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, 2 பவர் கம்பைன் ஆகி நான் வச்சுருக்கிறதுனால. ஆனாலும் இவங்க வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி நடுங்குறாங்க, அவங்க கூட இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன்ஸு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டிவைன் பவர், ஓகேங்களா. ஸோ இந்த டிவைன் பவர் இருக்கிறனால தான் இப்போ இவங்க வந்து பார்த்தாச்சுன்னா, அதாவது டிவைன் வந்து டிவினிட்டிங்கிறனால பார்த்தாச்சுன்னா வந்து பார்த்தாச்சுன்னா டார்க்னஸோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபியர், அது ஒரு எதிரி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவால் வந்து பார்த்தாச்சுன்னா ரெண்டுத்தையும் வந்து எப்படி சரிசமமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தாச்சுன்னா யோசிச்சுட்ருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னா இந்த அத்தீனாவோட அதாவது வார்காட், ஓகேவா.
இவங்களோட அந்த ட்ரையல் என்ன அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன இருக்குது, அந்த கர்ஸ்டு ஹோலி ஸ்வாட் இருக்குது, ஓகேவா. இது வந்து பார்த்தாச்சுன்னா விசிறும்போது லைட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஹோலி எனர்ஜியோட சேர்ந்து கர்ஸ்ட் எனர்ஜியும் இருக்குது, ஓகேவா. ஸோ இவன் நம்ம ஹீரோ இப்போ என்ன யோசிக்கிறான்னா, அது எப்படி ஒரு ஹோலி எனர்ஜியோட சேர்ந்து ஒரு கர்ஸ்ட் எனர்ஜி சேர்ந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோ இப்போ தான் யோசிக்கிறேன், இதை நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி அத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு எப்பவும் போல் முதுகுக்கு முன்னாடி வச்சுட்டு, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து ஒரு கடவுள் கேட்குறாரு. ஃபேவரா, என்ன ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாச்சுன்னா அந்த யங்கஸ்ட் ஒன்னை நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த காட் சொல்கிறாங்க. எதனாலன்னா, இந்த யங்கஸ்ட் ஒன்னை வந்து பார்த்தாச்சுன்னா நீ காப்பாற்றிட்டீன்னா உனக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நான் காலம் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ரீசன் என்னடானா, இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இந்த யார் நம்மளோட அந்த இவங்க இருக்காங்கள, இந்த பேர்டு, அதாவது இந்த ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து பார்த்தாச்சுன்னா இறக்குற மாதிரி இருக்குது, ஓகேவா. பிகாஸ் ஏற்கனவே ஒருத்தங்க வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபீனிக்ஸ் பேர்டு என்ன சொல்லுதுன்னா, என் பையனுக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது பேர் வை, இது நீ வந்து அடாப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா திருப்பின்னு பேர் வச்சிடறான். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அந்த குட்டி பேர்டோட பேர் திருப்பி. ஏன்னா இது வந்து பார்த்தாச்சுன்னா அவனோட ஒரு ஆசை. ஐ மீன் இந்த பேர்டுக்கு ஒரு ஆசை என்னன்னா, சரி ஓகே இவன் வீக்காக இருந்தாலும் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ தான் இந்த பறவை எழுந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பறவை வந்து பார்த்தாச்சுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நன்றி கடன் செலுத்துற அதுக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ மேலே ஒரு அன்பு பாசம் இருக்கிற மாதிரி தான், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 91% அவனோட ட்ரைட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிற மாதிரி மெசேஜ் கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரைட் வந்து எதுக்காகனா, இந்த ட்ரைட் ஃபுல்லாச்சுன்னா நம்ம ஹீரோவால் மொத்தமாக அந்த ட்ராகனிக் ஃபார்மை வந்து பார்த்தாச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹீரோவோட பவர் ஐ மீன் லெவல் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஷீல்டே வந்து பார்த்தாச்சுன்னா 9 டைப்ஸ் ஆஃப் ஷீல்டு. ஸோ இந்த 9 டைப்ஸ் ஆஃப் ஷீல்டை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா, இப்போ இவனால் வந்து பார்த்தாச்சுன்னா டெலிகைனசிஸ் மாதிரி, ஸோ அது வழியாகவும் நம்ம ஹீரோவால் பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம ஹீரோவால் ஒரு சிங்கிள் ஷீல்டை வந்து பார்த்தாச்சுன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 ஷீல்டுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரே கையில் சர்க்கிள் போட்டுட்டு இன்னொரு கையில் வந்து ஸ்கொயர் போடுற மாதிரி தான். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டுத்தையும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ அத்தினாவோட ஷீல்டு இருக்குல்ல, 7 ஷீல்டும் 7 டைப் ஆஃப் கண்ட்ரோலிங் பவருங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கான். நமக்கு அந்த மித்த சோல் டிமெண்ட்ஸ் அது பார்த்துட்டு என்னடா நம்ம ஹீரோ நம்மளோட மாஸ்டர் இப்படி கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, இப்போ நான் நினச்சதை விட சீக்கிரமே நான் லெவலப் ஆகிட்டுருக்கேன். நம்ம ஹீரோ அப்புறம் என்ன பண்ணுறான், அதை பற்றி யோசிச்சுட்டு சரி இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டு எப்படியெல்லாம் வந்து இவன் முன்னேறலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல இப்போ வந்து நம்ம பண்ண ட்ரைனிங் இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இப்போ வந்து யாரெல்லாம் இந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இங்கே பண்ணுறானுங்கன்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ நம்ம ஹீரோவோட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா எடோரா, அந்த 1 ஹார்ன் ட்ரைபில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா டவரை கிளைம் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டான். இப்போ ஆக்சுவலாக அவனே டெவலப் பண்ணிகிட்ருக்கான், ஓகேவா. அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு மித்த டெவலப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் நம்ம ஹீரோவால் இப்போது இல்லை டவர் ஏறணும்னு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு தோணுது. பட் ஆமாம்ல, நம்மளும் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா டவரை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ளே அமைதியாக படுத்துட்ருக்கான். இப்போ அடுத்து காட்டினாங்க, இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து இப்படிலாம் ஃபைட் பண்ணான், இப்படிலாம் அந்த ஷீல்டை யூஸ் பண்ணா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட அந்த விச் டாக்டர் என்ன பண்ணுறான்னா,
இவன் இப்போ அப்படியே ஏதோ தேடிட்டு இருக்கான். என்னென்னா அந்த இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அத்தினா ஷீல்டு இருக்குது தெரியுங்களா, அந்த ஷீல்டு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஷீல்டு இவங்க கூட பேசுது. ஓகேவா. ஸோ இந்த ஷீல்டு வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு தானே. ஸோ அதனால் அதுக்கு சரி அது கொஞ்சம் பவர் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ அவங்க வந்து இங்கே தான் அந்த ட்ராகனோட நெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே தான் பக்கத்தில் இங்கே இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த ஃபீனிக்ஸோட ஃபயர் வேணும்னா இவன் ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து வரணும்ல. ஸோ இந்த பொருட்களை கலெக்ட் பண்ணுறக்காக இவன் போகிறான். இதுதான் வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு விதமான ஒரு இந்த ஃப்ளேம் கோஸ்ட்டுக்கானது. அதாவது இதோட இந்த ட்ராகன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ட்ராகன் பறக்கும் ட்ராகன் இந்த பறக்கும் ட்ராகனோட முட்டையை நம்மளால் தூக்கிட்டு வரணும். ஸோ இதுதான் கான்செப்டே. இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறான், எப்பவும் போல தான் அவன் ஷேடோஸ் எல்லாம் வர வச்சுட்டு அவனை இந்த கோஸ்ட் எல்லாத்தையும் வர வச்சுட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்கான். அதுவும் கத்துன்னு கத்துது, ஐயோ ஐயோ அப்படின்னு. நம்மளால் விடுவானா, டிவோர்னு சொல்லிட்டு அவனோட அந்த வேம்பயர் பவர் வச்சு அந்த இது மொத்தமாக டிவோர் பண்ணி அதோட பவர் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸ்டாட்ஸ் எல்லாம் மொத்தம் இவன் நம்மளால் இழுத்து வச்சுக்கிறான்.